ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்கில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் செயின் ஸ்டிச்சை விட நல்லா தடிமனாக இருக்கும். செடிகளோட காம்பெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சுங்க இது ஒவ்வொன்றிலையும் பீட்ஸ் கொடுத்து போடுறப்ப இன்னமும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஊசியை குத்தி நூலை இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். எப்பவும் போல் எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஒரு நார்மல் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் போடணும். லாக் போட்டுட்டு அப்படியே பேக்கில் கொண்டு நம்ம ஏற்கனவே போட்ட செயினோட பாதியில் அது பக்கத்துலேயே இந்த மாதிரி குத்தி ஒரு செயின் போடணும். அதுக்கப்புறமா ஒரு லாக். அவ்வளோதாங்க. இதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு செயின் போட்டுக்கிறோம். அது பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். மறுபடியும் அதை அப்படியே பேக்கில் கொண்டு நம்ம ஏற்கனவே போட்ட செயினோட பாதியில் அந்த செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. இதே மாதிரியே மறுபடியும் ஒரு செயின், அப்புறம் ஒரு லாக்கு, அப்புறம் பேக்கில் கொண்டு ஏற்கனவே போட்ட செயினோட பாதியிலேருந்து ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டுறோம். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சு செடி கொடி பூக்கள்லாம் இருக்குல்ல, அதோட காம்புக்கெல்லாம் போடுறப்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுலேயே பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்து போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம பீடு எப்படி கோர்த்து நம்ம ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். செயின் லாக்கு பேக்கில் கொண்டு பாதியிலேருந்து ஒரு செயின் லாக். அவ்வளோதான். இதே மாதிரியே இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்குறதுக்கு. நம்ம செயினை விட நல்லா திக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு ஒரு இமேஜ் போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் பாருங்கள் ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாங்க. நம்ம லைனில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி இந்த இமேஜ்லேயும் போட போகிறோம். எப்பவும் போல் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கிறோம். அப்படியே பேக்கில் கொண்டு செயினோட பாதியில் குத்தி ஒரு செயின், அது பக்கத்துலேயே ஒரு லாக்கு போட்டுட்டு மேலே கொண்டு அதே மாதிரி செயின் லாக்கு, பேக்கில் கொண்டு செயின் லாக். இந்த மாதிரி இதே மெத்தடில் இந்த இமேஜ் ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். படங்களில் இமேஜ்லலாம் போடுறப்ப நம்மளோட செயினோட அளவை சின்னதாக போடணும். அப்போ தான் இமேஜ் பார்க்குறதுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரியே இந்த இமேஜ் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு ஸ்டிச்சு போடுறப்பையும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு இமேஜ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்டிச்செல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வளைவான பகுதிகளில் போடுறப்ப நம்மளோட ஸ்டிச்சோட அளவை ரொம்ப சின்னதாக்கி போட்டோம் அப்படின்னா ஷேப் கரெக்டாக கிடைக்கும். பெருசாக போட வேண்டிய செயினை சின்னதாக்கி போடுறப்போ ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரியே இந்த இமேஜ் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு கடைசியாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட இமேஜ் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த இமேஜ் ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க ஸ்டெம் ஸ்டிச்சை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.